This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் தென்கிழக்கு பகுதிகளில் தொடரும் வெப்ப அலை. வியாழக்கிழமைக்கும் 10 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை நீட்டிப்பு. பிரான்சின் மார்சை நகரைச் சேர்ந்த போதைப்பொருள் கும்பல் தலைவன் மெஹ்தி லரிவி கைது. சர்வதேச கைது உத்தரவை தொடர்ந்து அல்ஜீரியாவில் வைத்து சிறைப்பிடித்த காவல்துறை. காட்டுத்தீக்கு பின் நூற்றுக்கணக்கான வெடிகுண்டுகள் கண்டுபிடிப்பு. எரிந்த பகுதிகளில் கிடந்த குண்டுகளை கண்டு பீதியடைந்த மக்கள். அதிகாரிகளுக்கு அவசர தகவல். பிரான்சின் கான் நகரில் ஊபர் ஓட்டுநர் மீது பாலியல் வன்கொடுமை புகார். இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் ஓட்டுநரை சிறையில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவு. பிரான்சின் தேசிய காவல்படை மற்றும் யூரோபோல் பெயரில் போலி மின்னஞ்சல் மோசடி. சிறுவர் ஆபாச படங்களை வைத்திருப்பதாக போலி குற்றச்சாட்டு மற்றும் மிரட்டல். விமான பணியாளர்கள் வேலை நிறுத்தம். 3 தொழிற்சங்கங்கள் அதிரடி முன்னறிவிப்பு. மோசமான பணிச்சூழல் மற்றும் பணிநேர அட்டவணை மாற்றங்களால் பணியாளர்கள் கடும் அதிருப்தி. பாரிஸின் 19வது வட்டாரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை. ட்ரோன்கள் மற்றும் காவல் ரோந்துகள் மூலம் தீவிர கண்காணிப்பு. பிரெஞ்சு ஊடகங்களில் ரஷ்ய ஆதரவு பிரச்சாரம். நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற ரஷ்ய அரசியல் விமர்சகருக்கு பிரான்ஸ் அரசு அதிரடி உத்தரவு. தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சின் தென்கிழக்கு பகுதியில் கடுமையான வெப்ப அலை வீசி வரும் நிலையில் திரையில் காட்டப்பட்டுள்ள 10 மாவட்டங்களுக்கு நாளை வியாழக்கிழமையும் வெப்ப அலைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கை தொடரும் என வானிலை ஆய்வு மையமான மெத்தேயோ பிரான்ஸ் புதன்கிழமை மாலை 4 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் மற்றும் ரோன் பள்ளத்தாக்கு பகுதிகளில் இரவு நேரத்திலும் வெப்பத்தின் தாக்கம் குறையாமல் 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும். பிற்பகலில் லாங்குடோ ரோசிலன் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகபட்சமாக 32 முதல் 36 டிகிரி வரையிலும், வார் பகுதியில் 38 முதல் 39 டிகிரி வரையிலும் வெப்பம் சுட்டெரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஹவுதஸ் பிரினீஸ் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு வியாழக்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை மஞ்சள் நிற புயல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 12 மாவட்டங்களுக்கு மஞ்சள் வெயில் எச்சரிக்கையும் உள்ள நிலையில் குரோஸ் பெசிலின் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடந்த ஜூலை மாதம் வரலாற்றிலேயே மிக வெப்பமான மாதமாக பதிவாகியுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதமும் வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்துள்ளது. தெற்கே வெப்பம் தகிக்கின்ற போதிலும் தலைநகர் பாரிஸ் உள்ளிட்ட இல் த பிரான்ஸ் மாநிலத்தின் பரவலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடனும் ஆங்காங்கே மிதமான மழையுடனும் இதமான சூழல் நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் மார்சை நகரை மையமாக கொண்டு செயல்படும் சக்தி வாய்ந்த போதைப்பொருள் குற்றவியல் அமைப்பான டிசே மாஃபியா குழுவின் முக்கிய தலைவராக சந்தேகிக்கப்படும் மெஹ்டி லரிவி அல்ஜீரியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தகவலை பிரான்ஸ் நீதித்துறை அதிகாரிகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர். பிரான்ஸ் நீதிபதிகள் முன்னெடுத்து வரும் ஆக்டோபஸ் எனப்படும் மாபெரும் போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் விசாரணையின் ஒரு பகுதியாகவே இவருக்கு எதிராக சர்வதேச கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. லரிவி மீது போதைப்பொருள் கடத்தல், குற்றவியல் அமைப்பை வழிநடத்தல், பண மோசடி மற்றும் குற்றச்சதி உள்ளிட்ட பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு பிரான்சில் ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. அல்ஜீரியா மற்றும் பிரெஞ்சு என இரட்டை குடியுரிமை கொண்டவரான லாரிபி அல்ஜீரியா பிரான்சிடம் நேரடியாக ஒப்படைக்காது என்றாலும் அவர் மீது அல்ஜீரியாவிலேயே கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கைதானது கடந்த மார்ச் மாதத்தில் தென் பிரான்சில் 900க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டு நடத்தப்பட்ட ஆபரேஷன் ஆக்டோபஸ் நடவடிக்கையின் முக்கிய தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. அந்த நடவடிக்கையில் ஏற்கனவே பல முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது லரிவி கைதானது பிரான்ஸ் மற்றும் அல்ஜீரியாவுக்கு இடையிலான நீதித்துறை ஒத்துழைப்பில் ஒரு மாபெரும் முன்னேற்றமாக கருதப்படுகிறது. தென்மேற்கு பிரான்சில் உள்ள லெபார்ஜ் என்னும் கிராமத்தில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீயை தொடர்ந்து அங்கு நூற்றுக்கணக்கான 2ஆம் உலகப் போர் கால வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த போதே தீயின் நடுவே பலமுறை வெடிச்சத்தங்கள் கேட்டதாக அதிகாரிகள் தரப்பில் முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தீ முழுமையாக அணைக்கப்பட்ட பின்னர் வீடுகளுக்கு திரும்பிய மக்கள் தீ எரிந்த பகுதிகளில் வெடிகுண்டுகள் சிதறி கிடப்பதைக் கண்டு உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதிக்கு மக்கள் யாரும் செல்ல முடியாதபடி தடுப்புகளை அமைத்த உள்ளூர் அதிகாரிகள் வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைத்து தீவிர ஆய்வுகளை முடுக்கிவிட்டனர். இந்த ஆய்வில் அந்த பகுதியில் 400க்கும் மேற்பட்ட 2ஆம் உலக போர்க்கால வெடிகுண்டுகள் புதைந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அதிபர்
இமானுவேல் மக்ரான், 2ஆம் உலகப் போருக்கு பின் நாங்கள் எதிர்கொள்ளும் மிக பயங்கரமான பேரிடர் இந்த காட்டுத்தீதான் என ஏற்கனவே கூறியிருந்த நிலையில், அதே காட்டுத்தீயால் தற்போது 2ஆம் உலகப் போர் கால வெடிகுண்டுகளை நேரடியாக வெளிவந்துள்ள சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பிரான்சின் கண்ணகரில் தன்னை வாகனத்தில் அழைத்துச் சென்ற ஊபர் ஓட்டுநர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக 20 வயது இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் குறித்த ஓட்டுநர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். 53 வயதுடைய அந்த ஓட்டுநர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று திரும்பிய அந்த இளம்பெண்ணை அதிகாலை 5:30 மணியளவில் அவரது வீட்டின் அருகே இறக்கிவிட்டுள்ளார். பின்னர் அவருடன் இணைந்து புகைப்பிடிக்க அழைத்ததாகவும், காரின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி அவர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. எனினும் தன் மீதான இந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுத்துள்ள ஓட்டுநர், எந்தவிதமான பாலியல் அத்துமீறலும் நடைபெறவில்லை எனவும், மற்றொரு நபரை அழைத்து வருவதில் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பின்னர் அந்த பெண் தன்னை முத்தமிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஓட்டுநர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். குற்ற பின்னணி ஏதுமில்லாத அவர் தன்னை விடுவிக்க கோரிய மனுக்களையும் நீதிபதிகள் நிராகரித்துள்ளனர். இதனிடையே காவல்துறையினரின் கோரிக்கையை ஏற்று சம்பந்தப்பட்ட ஓட்டுநரின் கணக்கை முடக்கியுள்ளதாக ஊபர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தங்களுக்கு பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாகவும், காவல்துறையின் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். பிரான்சின் தேசிய காவல்படை மற்றும் ஐரோப்பிய காவல் முகாமையான யூரோபோல் ஆகிய அமைப்புகளிடமிருந்து வருவது போல போலியான மின்னஞ்சல்கள் பொதுமக்களுக்கு அனுப்பப்பட்டு வருவது காவல்துறையினரின் கவனத்திற்கு வந்துள்ளது. இந்த மோசடி மின்னஞ்சல்களில் சம்பந்தப்பட்ட நபர் சிறுவர் ஆபாச படங்களை வைத்திருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மேலும் இது ஒரு நீதிமன்ற அழைப்பாணை போலவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போலவும் மிகவும் அச்சுறுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேசிய காவல்படை ஒருபோதும் பொதுமக்களுக்கு இதுபோன்ற மின்னஞ்சல்களை அனுப்புவதில்லை, இது அப்பட்டமான மோசடி என காவல்துறையினர் திட்டவட்டமாக எச்சரித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். இத்தகைய அச்சுறுத்தும் மின்னஞ்சல்களை பெற்றால் பதற்றமடையாமல் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்துகின்றனர். இவ்வாறான மின்னஞ்சல்களுக்கு எக்காரணம் கொண்டும் பதிலளிக்க வேண்டாம் எனவும், தவறுதலாக பதிலளித்தால் உங்களது மின்னஞ்சல் முகவரி பயன்பாட்டில் உள்ளதை மோசடிக்காரர்கள் உறுதி செய்து கொள்வார்கள் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிரட்டலுக்கு பயந்து அவர்கள் கேட்கும் தொகையை செலுத்த வேண்டாம் எனவும், மின்னஞ்சலில் உள்ள இணைப்புகளை திறக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இணைப்புகளை கிளிக் செய்வது கணினியில் வைரஸ்களை பரப்பக்கூடும் என்பதால் இந்த மோசடி குறித்து திரையில் காட்டப்படும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் புகார் அளிக்குமாறு பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரபல விமான நிறுவனமான ஈசிஜெட் நிறுவனத்தில் பணியாற்றும் விமான பணியாளர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக 3 தொழிற்சங்கங்கள் அதிரடியாக அறிவித்துள்ளன. குறித்த 3 தொழிற்சங்கங்கள் விடுத்துள்ள முன்னறிவிப்பின்படி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை வரை இந்த வேலை நிறுத்தம் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பணிப்பெண்கள் மற்றும் பணிப்பாளர்களின் பணிச்சூழல் தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள தொழிற்சங்கங்கள், பணி நேர அட்டவணைகளில் அடிக்கடி ஏற்படும் மாற்றங்கள், கடைசி நேர மாற்றங்கள், கட்டாய பணிப்பயணங்கள் மற்றும் கடுமையான பணிச்சுழற்சிகள் குறித்து பல மாதங்களாக நிர்வாகத்திடம் முறையிட்டும் எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளன. வேலைநிறுத்தத்தின் முக்கிய போராட்ட நாட்கள் 48 மணி நேரத்திற்கு முன்னதாகவே அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரான்ஸ் முழுவதும் கோடைக்கால பயணங்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே தொழிற்சங்கங்களின் இந்த முடிவால் தாங்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக ஈசிஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் செப்டம்பர் மாதத்தில் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டுள்ளதால் பயணிகளுக்கு மிகவும் முக்கியமான இந்த கோடைக்காலத்தில் வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்ப பெறுமாறும் தொழிற்சங்கங்களுக்கு நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணை துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் 19வது வட்டாரத்தில் உள்ள ரோசா பார்க் பகுதியில் கிராக் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த கடந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறப்பு நீதித்துறை ஒருங்கிணைப்பு பிரிவு உருவாக்கப்பட்டது. இந்த பிரிவு தொடங்கப்பட்ட 4 மாதங்களில் ஆளில்லா ட்ரோன்கள், அதிகப்படியான காவல் ரோந்துகள் மற்றும் நீதிபதிகளின் நேரடி மேற்பார்வையின் கீழ் 421 காவல் நடவடிக்கைகள் அதிரடியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
இதில் 309 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 1940 போதைப்பொருள் பயன்படுத்துவோர் மற்றும் சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்கள் அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த அதிரடி நடவடிக்கைகளின் விளைவாக ரோசா பார்க், RER நிலையம், செசாரியா, ஏவோர தெரு மற்றும் மக்டொனால்ட் புல்வெளி பாதை போன்ற பகுதிகளில் போதைப் பொருள் விற்பனை ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் பிரச்சினை இன்னும் முழுமையாக தீரவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தினமும் பலர் அங்கு போதைப் பொருள் பயன்படுத்த வருவதாகவும், குறிப்பாக செயின்ட் டெனிஸ் கால்வாய் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் அவர்கள் தொடர்ந்து கூடுவதால் தாங்கள் பெரும் அச்சத்துடனேயே வாழ்ந்து வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நீண்டகால போதைப்பொருள் பிரச்சனையால் அப்பகுதியில் உள்ள பல கடைகள் மூடப்பட்டுள்ளதுடன் பாடசாலை மாணவர்களின் சேர்க்கையும் கடுமையாக குறைந்துள்ளது. மேலும் டாக்ஸி வாகனங்கள் அப்பகுதிக்கு செல்ல தயங்குவதுடன் சில நிறுவனங்கள் தங்கள் அலுவலகங்களை வேறு இடங்களுக்கு மாற்றத் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் இந்த பிரச்சனையை முழுமையாக சமாளிக்க காவல்துறை, பாரிஸ் மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையினர் இணைந்து பல்வேறு பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கின்றனர். பிரெஞ்சு ஊடகங்களில் ரஷ்யாவுக்கு ஆதரவான பிரச்சாரங்களை தொடர்ந்து பரப்பி வந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ரஷ்ய அரசியல் விமர்சகர் சீனியா ஃபெடரோவா நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அரசின் இந்த வெளியேற்ற உத்தரவை தொடர்ந்து ஃபெடரோவா தற்போது வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக AFP செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் கடந்த 2022 ஆண்டு தீவிரமடைவதற்கு முன்பும் ரஷ்ய ஊடகங்களுக்கு பல்வேறு கட்டத்தடைகள் விதிக்கப்படுவதற்கு முன்பும் ஃபெடரோவா பிரான்சில் உள்ள ரஷ்யா டுடே ஊடகத்தின் தலைவராக பணியாற்றியுள்ளார். தடைக்கு பிறகும் நாட்டை விட்டு வெளியேறாத அவர் பிரான்ஸ் செல்வந்தரான வின்சென்ட் பொலோரேயின் ஊடக நிறுவனத்தில் ஒலிபரப்பு அலைவரிசைகளில் விமர்சகராக தொடர்ந்து பணியாற்றி வந்துள்ளார். மேலும் லெ ஜோர்னல் டு டிமான்ச் பத்திரிகையில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வந்த ஃபெடரோவா உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக தவறான தகவல்களை திட்டமிட்டு பரப்புவதாக அப்பத்திரிகையின் விமர்சகர்கள் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாகவே பிரான்ஸ் அரசு தற்போது இந்த வெளியேற்ற நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.